எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பணம் அப்படின்னா என்ன அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச தியரி என்ன? பணம் அப்படின்னா அது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு காகிதம். அது இருந்தால் நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே பணம் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட உழைப்போட மதிப்பை சேமிக்கவும் பரிமாறக்கவும் உதவும் ஒரு கருவி தாங்க இந்த பணம். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கேக்கு பண்ணுறீங்க. அந்த கேக் பண்ணதுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பெல்லாம் போட்டு அந்த கேக் பண்ணும்போது அந்த கேக்குக்கு ஒரு வேல்யூ வருமா? அந்த கேக்குக்கு ஒரு ப்ரைஸ் வைப்பீங்க. ஒரு ₹100 கேக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் உழைப்பு போட்டிருக்கீங்க. இப்போ அந்த உழைப்பை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட பரிமாற்றுறீங்க. என்னோடய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கும்போது மக்கள் வந்து அதுக்கு சன்மானமாக வந்து பணத்தை தருவாங்க. ஸோ பணம்ன்றது ஒரு கருவியும் மற்றும் அது ஒரு ஆற்றலாக, அந்த பணம்ன்றது மக்கள்கிட்டேருந்து உங்கள்கிட்ட வரும். வந்து திருப்பி உங்கள்கிட்ட நிற்குமா நிற்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அந்த கேக்குக்கான எல்லா ரா மெட்டீரியல் வாங்க போவீங்க. க்ரீமு, அப்புறம் அதுக்கு தேவையான எசன்ஸ் எல்லாம் வாங்க போகும்போது அந்த பணம்ன்றது அது உங்களுக்கு உதவும். ஸோ பணம்ன்றது ஒரு ஆற்றல். அது நம்மக்கிட்ட வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி கொடுத்து நம்மளை விட்டு திருப்பி போயிடும். திருப்பி நமக்கு தேவைப்படும் போது வரும். ஸோ அந்த பணம்ன்றது ஒரு பிரபஞ்ச ஆற்றல். இதை நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் அது எப்படின்னு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. சர்வீஸ்னால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு பேக்கரியோ கடையோ வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் தயாரிப்பீங்க. அந்த பொருள் தயாரித்து மக்கள்கிட்ட வந்து காமிப்பீங்க. அது மக்கள் அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க பைசா தருவாங்க. பணம்ன்றது உங்ககிட்ட வரும். இப்போ அது இன்னும் 2வது நான் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பணம் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க. இப்போ உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் வாங்குறீங்க. இப்போ இந்த கேக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒரு சமையல் பண்ணணும்னா அதுக்கு நான் ரா மெட்டீரியல் வாங்கும்போது நீங்கள் பணம் கொடுத்து அந்த சர்வீஸை நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க. ஸோ இப்போ இது ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று, பணம் என்னை நோக்கி வருது, பணம் என்னை விட்டு போகுது. இந்த 2 எனர்ஜி தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 2 எனர்ஜி. மணி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பணம் ஆற்றல்னால் 2 தான். ஒன்று பணம் என்னை நோக்கி வரும், பணம் என்னை விட்டு செலவாகி போகும். ஸோ இதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு லைஃப்பில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக வருது. அதாவது என்கிட்ட பணம் என்னை நோக்கி வரது ரொம்ப கம்மி. ஆனால் 2வது எனர்ஜி பார்த்திங்கன்னா அபரிதமான இருக்குது. நிறைய பணம் அந்த விஷயம் நடக்குது. எப்படின்னா, பணம் நம்மளை விட்டு நிறைய செலவாகுது, நம்மளை விட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் நமக்கு வந்து பணம் நம்ம நோக்கி நிறைய வர மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு 2 காரணங்கள் தான். அது என்ன அப்படின்னா, முதல் காரணம் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நமக்கு ஏற்பட்ட நிறைய பணத்தை பற்றி தப்பான சில விஷயங்கள். ஒரு எமோஷன் சொல்லலாமே. அதாவது பணம் இருந்தால் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இருக்காது, பணக்காரன் எப்பவுமே சந்தோஷமாக வாழ மாட்டான், பணம் வந்துச்சுன்னா நீங்கள் தப்பான வழிக்கெல்லாம் போயிடுவீங்க. அப்படி பணத்தை பற்றி, பண சம்பந்தமான ஆட்களை பற்றி நிறைய தப்பாக பேச என்ன ஆகுனா, அந்த பணம் நம்மக்கிட்ட வரவே வராது. நீங்கள் நிறைய பேர், எத்தனையோ பேர் பயங்கரமான டேலண்ட்டாக இருப்பீங்க, நிறைய டேலண்டாக இருந்தாலும் ஏன் பணம் வர மாட்டேங்குது? நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோமே தவிர ஏன் நம்ம பணம்ன்றது நம்மக்கிட்ட வர மாட்டேங்குதா? இதான் மெயின் ஒரு ப்ராப்ளமே அதான். அதாவது நம்ம சின்ன வயசில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதோடைய தாக்கம் வந்து நம்ம ஆழ் மனசில் இருக்கனால பணத்தை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு விஷயம். 2வது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பணத்து மேலே நன்றி உணர்வே இருக்காது. எவ்வளோ பணம் வந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த பணத்தை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பணம் வர மாட்டேங்குது பாரு, இன்றைக்கி வெறும் 2000 தான் கிடச்சிருக்கு, இது என்ன பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ₹10 கிடைச்சாலுமே இது என்ன வெறும் ₹10 தான் கிடச்சிது, என்ன பண்ணு. ஸோ அந்த ₹10 நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாதனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு ₹10 கூட ₹5 கூட நமக்கு நோக்கி வர மாட்டேங்குது. மெயின் காரணம் என்னென்னா, நம்மகிட்ட இந்த கிராட்டிடியூட்னஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த 2 மெயின் ரீசனால தான் நமக்கு வந்து பணன்றது ரொம்ப அடிப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில். நான் திரும்பியும் சொல்கிறேன், பணம்ன்றது ஒரு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் நம்ம நோக்கி எப்போவுமே இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த 2 விஷயங்களால், என்னது, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சின்ன வயசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டமும் கிராட்டிடியூட்னஸ் இல்லாதனால தான் இன்னைக்கு பண்ணுறது நம்ம நோக்கி வராமல் இருக்கிறது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நிறைய கிராட்டிடியூட் எழுத கற்றுக்கோங்க. மணிக்கு நல்லா கிராட்டிடியூட் எழுதுங்க. ஜென்ரலாக லைஃப் எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் எழுதுங்க. ஆனால் ஸ்பெஷலாக மணிக்கு எழுத ஆரம்பிங்க. செகண்ட், நிறைய மணி அஃபர்மேஷன் கேளுங்க. அது வந்து உங்களுடைய பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் மாட்டும். நிறைய அஃபர்மேஷன் இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். ஸோ அது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் ஜஸ்ட்டு டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஒரு 2 மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கேளுங்க. ஸோ கண்டிப்பாக பணம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டுமே வரும். ஸோ இறுதியாக அது முடிக்கும் போது நான் ஒரு எக்ஸாம்பிளோட முடிக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம உடம்புல வந்து ரத்தம் இருக்குல்லங்க, ரத்தம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக எப்போவுமே சுற்றிட்டே தான் இருக்கும்.
எப்போ நிற்கும் அப்போ நம்ம செத்தாக தான் நம்ம நிற்கும், அது வரைக்கும் நம்மக்கிட்ட சுற்றிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரத்தம் என்ன இதெல்லாம் கேரி பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிஜனு, உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நம்மளை ஒவ்வொரு உறுப்புக்குமே பிளட்டு வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு உறுப்புக்கு இப்போ பிளட்டு போகாமல் பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறுப்பு பாதிக்கப்படும். இப்போ ஹார்ட் எடுத்திங்கன்னா ஹார்ட் பிளாக் ஆகிரும், இப்போ கிட்னி எடுத்தால் கிட்னியில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பண ஆற்றல் நம்ம நோக்கி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. எங்கே நம்மளாக க்ரியேட் பண்ணி வச்ச பிளாக்கேஜ்னால தான் இப்போ பணம் நம்மகிட்ட வரமாட்டேங்குது. நிறைய பிளாக்கேஜ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு இல்லாதது, அப்புறம் வந்து நிறைய பணத்தை வச்சு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் உங்கள்கிட்ட வரவே வராது. ஸோ இதுதான் பணத்தை பற்றி, பணம்ன்றது ஆற்றல்ன்றது இதுதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச்.